ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. என்னடா சண்டே மார்னிங்கா இவ்வளோ சீக்கிரமா ரெடியா எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? நானும் அம்மாவும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகிறோம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா இங்கே இருக்க லோக்கல் பிஸ்னஸ்லாம் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை விற்பாங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் விற்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து அந்த மார்க்கெட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஆனால் நடந்தும் போக முடியாது. அதனால நானும் அம்மாவும் காரில் போனோம். காரை பார்க் பண்ணிட்டு பொறுமையாக நடந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த வியூ பார்த்தேன். அம்மா கிட்ட கேட்ட அம்மா இந்த லேக் வியூ வச்சு எனக்கு ஒரு வீடு வாங்கித்தாமான்னு. அம்மா சொன்னாங்க, உனக்கு இருக்கிற வீடு குத்துறதே பெரிய விஷயம், அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்கள் மார்க்கெட் கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்குள்ள அண்டு வந்தோம். அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு குக்கி வேணும்னு சொன்னா. அங்கே பார்த்தா இந்தியன் சாய் ஃப்ளேவரில் குக்கி சாயெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு ஒரு 2 குக்கி வாங்கிட்டு இன்னும் அடுத்து என்ன கடைக்கு போகலாம் பார்த்து வந்துட்டோம். இங்கே பார்த்தா ஹேண்ட்மேட் பொம்மைன்னு சொல்லி குட்டி குட்டி நிறைய பொம்மை, ஃப்ளவர் பாட்ஸு, ஹேட்டு அந்த மாதிரிலாம் விற்றுருந்தாங்க. எங்க அம்மாக்கு இதை பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. உடனே இங்க இருக்க ஏதாச்சும் வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரமா நிக்க வச்சு எங்க அம்மாவும் யோசிச்சுனே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா ஒரு பொம்மையை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு வந்தோம். இங்க ஒரு கேண்டில் கடை இருந்துச்சு. எங்க அம்மா உடனே டைரக்டா போயிட்டு இந்த கேண்டில் 2 கொடுங்கன்னு கேட்டாங்க. நல்லா எப்படிமா உனக்கு இந்த கடை தெரியும் அப்படின்னு கேட்டா, டேய் இந்த கடைக்கு வர்றதுக்கு தாண்டா நம்ம காலங்காலத்துல ஏஞ்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ சாப்பாடு தான் வாங்கி கொடுக்க கூட்டு வராங்கன்னு பார்த்தேன். ஏன்னா எங்க அம்மா சமைச்சா அவங்களே சாப்பிட முடியாது, இல்ல நான் எங்கேருந்து சாப்பிடுறது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த கடையிலேயே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க அம்மா ஒரு 4 கேண்டில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சரி இப்பவாச்சும் சாப்பாடு வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அடுத்த கடைக்கு போறாங்க இவங்க. சரி நம்ம ஒரு கடையா செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போயிட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸு, க்ளோதிங் கடை, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹேண்ட்மேட் கிராஃப்ட்டு, பெயிண்டிங்ஸு, குக்கீஸு, விண்டேஜ் க்ளோத்ஸு அப்படி நிறைய வித்துனாங்க. அப்புறம் நானும் சும்மா இல்லை, போற வரவங்க கிட்ட எல்லாம் ஹாய் சொல்லிட்டு ஜாலியாக அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே அனிமல்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டு விற்பாங்க. அப்படிதான் அந்த ஒரு கடைக்குள்ள போனோம். கடைக்குள்ள நிறைய திங்ஸ் இருந்துச்சு. எங்க அம்மா ஒரு கண்டு பேசினாரு, எதுவுமே வாங்கி கொடுக்கல. அப்புறம் எங்களுக்கு பயங்கரமா பசி வந்துச்சு. சரி என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். அங்க பார்த்தா எக்கச்சக்க ஆப்ஷன் இருந்துச்சு. எது பிக் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் யோசிச்சேன், எப்படியோ இவன் எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டா, சரி அவ சாப்பிட்றதே வாங்கி நம்மளும் பிச்சை எடுத்து சாப்பிட்ருவோம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்க காத்மாண்டு மோமோஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில தான் சிக்கன் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டோம். சண்டே அதுவும் இப்படி காலையில ஏஞ்சி வெளியே வருது, எவ்வளோ நல்லா இருக்கு. சரி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு மேல கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்தா எங்க அம்மா என்ன திட்டுவா.